ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்பொழுது கர்த்தர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், ஏனென்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை தரிப்பிக்கிறார், இஸ்ரவேல் என்று. ஜெயிக்கிறவன் அவன் ஜெயித்தான் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரை சூட்டினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் யாக்கோபை போல யாக்கோபாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிற ஒரு இடம்தான் யாப்போக்கு நதிக்கரையில் பெனியேல் என்று பெயரிடப்பட்ட அந்த ஸ்தலம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடுகிறதை காண முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள், படிப்படியான உபத்திரவங்கள், படிப்படியான வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை விட்டு விலகவே இல்லை. யாக்கோபோடு கூட இருந்தார். ஒரு மனிதனோடு, ஒரு ராஜாதி ராஜாவோடு பேசுகிறதை போல அல்ல, ஒரு மனிதனோடு பேசுவதைப் போல அவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்பான். ஆட்டுக்குட்டி இப்படி போடணும், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை தருவார். அப்படியே செய்வான். ஆட்டுக்குட்டிகள் அந்த நிறத்தில், அந்த வடிவில் போட ஆரம்பித்துவிடும். யாக்கோபு தேவனோடு நெருங்கி இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபாக இருந்தது போதும், நீ யாக்கோபாக இருந்த எத்தனாக இருந்தது போதும். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். நீ எத்தனாக இருந்தது போதும். ஆனால் இப்பொழுது இனி நீ எத்தன் அல்ல, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டபடினால் உனக்கு இஸ்ரவேல் என்ற நாமத்தை உனக்கு தரிப்பிக்கிறேன். கர்த்தர் அந்த இஸ்ரவேல் என்று அந்த நாமத்தை தரிப்பித்தால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். எலியா யேசபேலுக்கும் எலியாவுக்கும் இடையில் நடக்கிற ஒரு போட்டி. கர்த்தரே தேவன் என்று எலியா சொல்லுகிறார். அவள் சொல்லுகிறாள், பாகால் தான் தெய்வம் என்று சொல்லி அவள் தன்னுடைய 450 தீர்க்கதரிசிகள் 400 தீர்க்கதரிசிகள் என்று பிரித்து வைத்து அவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அவர்களெல்லாம் ஒன்று கூடி வர செய்து, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள் என்ற வைராக்கியம் கூறி நின்றுதான எலியா ஒரு காளையை பலி செலுத்துகிறார்கள். 2 பேரும் ஒவ்வொரு காளையை பலி செலுத்துகிறார்கள். காலையிலிருந்து சாயந்திரம் வரை அக்கினியினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? எலியா ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்திற்கு 12 கற்களை கொண்டு வந்து வைத்து 12 நாமங்களை அதற்கு தரிப்பிக்கிறார். அதை சுற்றிலும் ஒரு பள்ளம் எடுக்கிறான். 12 குடம் நிறைய தண்ணீரை அதன் மேல் ஊற்ற சொல்லுகிறான். வெட்டப்பட்ட கறி, வெட்டப்பட்ட காளையை அதன் மேல் வைக்கிறான். அக்கினியினால் உத்தரவருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொன்ன எலியா அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் தோற்று போனவன் அல்ல, ஜெயிக்கிறவன். The name of Israel belongs to victorious.
அந்த இஸ்ரவேல் என்ற நாமத்திற்கு வெற்றி 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 என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாக்கோபாக இருந்தது போதும், இப்பொழுது இஸ்ரவேலாக காணப்பட வேண்டும், ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனால் ரட்சிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல், ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அந்த இஸ்ரவேலர் என்ற தகுதிக்கு வந்துவிட்டால் அவன் ஜெயிக்க பிறந்தவன். யாரை ஜெயிக்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவனுக்கு போராட்டம் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அவனுக்கு ஜெயிக்கத்தக்கதான கிருபையை கற்றுத் தருகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தாரே, அதே போல நாமும் வெற்றி சிறக்க பண்ணும்படி கர்த்தர் செய்கிறார். இதான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, மரித்த சரீரத்தை உயிரிட செய்த அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் இஸ்ரவேல். You are called to make victorious sing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அடைக்கப்பட்டது எதற்கென்றால் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும்படி அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த காலை வேளையில் ஐயோ எனக்கு தோல்வி, இந்த விஷயத்தில் நான் தோற்று போனேன், ஐயோ நான் வெட்கப்பட்டு விட்டேன், கவலைப்படாதிருங்க. இன்றைக்கு இரவு, இன்றைக்கு இந்த அதிகாலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இன்று இரவுக்குள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எதிர்பார்த்து காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய ஆயத்தமாய் நிற்கிறார். ஆமென், ஆமென்.